ஈசாக்கே சாக போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஈசாக்க சாகிறதுக்காக கூட்டு போலப்பா, அவனை பெருக பண்றதுக்காக நான் அவனுக்கு ஒரு துணையை அங்கே ஏற்படுத்தியிருக்கேன்னு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு ரெகபோத்தும் இருக்கு, ஒரு ரெபேக்காலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் பழுகி பெருகும்படி கர்த்தர் ஒரு ரெபேக்காலை வைத்திருக்கிறார். ஈசாக்கு அன்னைக்கு வச்சிருந்தாரு. வார்த்தை பொய் சொல்லுவதில்லை, ஆண்டவர் சொன்ன சொல்ல மாற போறதில்லை. நகைக்க பண்ணினார்னா நகைக்க பண்ணார் தான். வானத்திலிருந்து பிசாசு மின்னலை போல விழக்கண்டேன்னா அது விழுந்தது தான். திரும்ப ஏறியெல்லாம் உட்கார முடியாது. அது விழுந்ததுனால தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பிசாசின் வல்லமைகளை மிதித்து நடக்க, சர்ப்பத்தின் மேல் மிதித்து நடக்க. ஏறியெல்லாம் விழுத்தாட்ட வேணாம், நான் ஏற்கனவே விழ வச்சுட்டேன். நீங்க மிதிக்க 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 உங்களுக்கான ஒரு ரெபேக்கால உங்க எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருப்பார், பிறக்க செய்து கொண்டே இருக்கிறார். நான் இப்போவும் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீங்க இப்போ ஒருவேளை கடினமான பாதையில நடக்கிறது போல இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முடிவுல ஒரு சொல்லுவாரு, இதற்கு பின்னாடி நான் இதை தான்ப்பா வச்சிருந்தேன். நீ மலைக்கு ஏறணும்னு நான் சொன்னதுக்கு ஈசாக்க பழி வாங்குகிறதுக்காக இல்லை, ஈசாக்குக்காக ஒரு ரெபேக்கால பிறக்க வைக்கிறதுக்காக தான் உன்னை மலை மேல ஏத்துனேன். நான் ஒரு நாளும் சோதிக்கிறவர், பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென்.